ஓம் மகிஷத் அஜாய வித்மக சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவில் குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன் 12 ராசிகளுக்கு. அதில் இது விசேஷமான குரு பயிற்சி. ஏனென்று சொன்னால் உச்சம் பெற்ற குருவாக சொல்லப்படுகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அங்கிருந்து கடகராசியில் வந்து அமர்கிறார். அவருடைய உச்ச வீடு அது சொல்லப்படுகிறது. அதனால பலன்கள் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவர் அதீத சக்தியோடு விளங்கப் போகிறார். குருவுடைய இருக்கும் இடமும் சரி, பார்வை பலனும் நல்லபடி நடக்கப் போகுது. மதவாதிகள் ஒன்றிணைவார்கள், போர் பதற்றம் நீங்கும், விபத்துகள் குறையும், இயற்கை பேரழிகள்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். எல்லாமே இந்த குரு பயிற்சியில் நடக்க போகுது. அதனால ஆரம்பம் கஷ்டமா இருந்தாலும் முடிவு சுபம்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ மேசராசிக்கு போலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல என்னென்ன நன்மை நடக்க போகுது தெரியுமா? நல்லா கேட்டுங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும். வாகனம் சரியில்லாம இருந்திருக்கும், புது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு வாகனம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அறிஞ்சு உதவி பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் சொல்லும் போது நல்லதும் கெட்டதும் கலந்தான வாழ்க்கை. அப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு செலவு ஏற்படும். அது மருத்துவ செலவா இருக்கலாம். தாயாருடைய உடல்நிலைய மாற்றம் ஏற்பட்டு அவர்களை செலவு பண்ணி அப்புறம் சரியாகும். இது ஒரு செலவை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இது மட்டும் இல்ல, வண்டி வாகனம் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வராது, வண்டி வாகனங்களுக்கு ஆபத்து ஏற்படும், டேமேஜ் ஆயிடும். அப்ப அது ரிப்பேர் தானே, இந்த செலவு ஏற்படும். அதுக்கு நீங்கள் உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். பெரிய டேமேஜ் ஆகாம சின்ன டேமேஜ் ஆக்கிக்கணும். அப்ப எப்படி ஓட்டணும்? நிதானமா ஓட்டணும். எந்த இடத்துல குறைக்கணும், எந்த இடத்துல வேகமா போகணும், எந்த இடத்துல நிக்கணும், இதெல்லாம் பார்த்து செய்யணும். இதை நீங்க பண்ணிக்கணும். அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, போட்டி பந்தயம் இது மாதிரி விஷயத்துல ஈடுபடலாம், அதுல வெற்றி பெறலாம். ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் தான் வரணும்னு ஆசைப்படாதீங்க. செகண்ட் வந்தாலும் ஓகே, தேர்ட் வந்தாலும் ஓகே, இந்த 3ல ஏதாவது ஒன்று வந்தா அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வரணும், எனக்கு முன்னாடி யாரும் ஜெயிக்கக்கூடாது, நான் தான் வின் பண்ணணும், எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான், அதுல சில சர்க்கிள்கள் தோல்விகள் ஏற்படும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்துல அந்நியோன்யம் அப்பப்போது வந்து போகும். திடீர்னு ஒரு நாள் சண்டையா இருக்கும், ஒரு நாள் சமாதானம் ஆயிடும். இப்படி மாறி மாறி தான் இருக்கும் வாழ்க்கை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். சண்டை வந்து அந்த இடத்த விட்டு போயிடணும். இப்படி இருக்கணும். இதெல்லாமே விட மேசராசிக்காரங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லைன்ற போது 7.5 சனியும் ஆரம்பிச்சாச்சு. குருவும் வந்து அமைஞ்சிட்டாரு, அர்த்தாஷ்டம குருவா இருக்காரு. அப்போ கவனமா இருக்கணும். இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். வேற இடம் போயிடணும். வெளியூர் போகணும்னு நினைச்சா வெளியூர் போகலாம், வெளிநாடு போகணும்னு நினைச்சா வெளிநாடு போகலாம். இப்படிதான் போகணும். இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்போ அடுத்ததா முன்னேற்றம் வேணும்னு இருக்கணும் இல்லையா? எல்லாருக்குமே முன்னேற்றம் தேவைப்படும் தானே. அப்ப அந்த முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா, நல்லா கேட்டுங்க. நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. குட் ரிலேஷன், குட் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா டச்சப் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுடைய எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அவங்க மூலியமா நன்மை கிடைச்சி நன்மை நடக்கும். இதுதான் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவான குரு பயிற்சி பலன் சொல்லிட்டேன். இப்போ இதுல இருந்து நீங்க விடுபடணும், நம்ம இறை வழிபாடு செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? குரு வழிபாடு உகந்தது. வியாழக்கிழமையில நல்லா கேட்டுங்க, மாலை நேரத்துல கிரகங்கள்ல வந்து வழிபடுறது நல்லது. பரிகாரத்துக்கு மாலை நேரம் தான். காலை நேரம் பொது வழிபாடு,
மாலை நேரம் பரிகார வழிபாடு அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா சூரியனும் மாலையில் தானே மறையுது. சூரியன் இருக்கும்போது தான் நம்முடைய எல்லா உயிர்களும் ஜீவராசிகளுமே சுறுசுறுப்பா இயங்கும். சூரியன் மறைஞ்ச உடனே எல்லாருக்கும் ஓய்வு கிடைச்சிடும். முதல்ல ஜீவராசிகளுக்கு ஓய்வு கிடைக்கும், அப்புறம் இரவு நேரத்துல நம்மளுக்கும் ஓய்வு கிடைக்கும். அப்போ மாலை நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணணும். நல்லா கேட்டுங்க. முருகர் வழிபாடு உங்களுக்கு வந்து எல்லா முருகப்பெருமான் கோயிலுக்கும் போகலாம். பெரும்பாலும் மலை மேல உள்ள முருகப்பெருமான் கோயில் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் அடிக்கடி நல்லா கேட்டுக்கணும், இது ஒரு அண்டர்லைன். அடிக்கடி ஒரு ஆலயத்திலே, அது முருகப்பெருமான் ஆலயமா இருக்கலாம், ஹோமங்கள் வளர்த்து செய்வாங்க. அக்னி வளர்த்து ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா, அது அடிக்கடி நடக்கும் சில கோயில்ல. அப்படிப்பட்ட முருகர் கோயிலா பார்த்துனா தேர்ந்தெடுத்து அந்த ஹோமத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அது செய்வாங்க. ஒரு கிருத்திகை சில கோயில்ல பண்ணுவாங்க, சர்ச்சில் பண்ணுவாங்க, விசாகத்துக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமியில பண்ணுவாங்க. இல்லைன்னா திடீர்னு ஒரு விசேஷமான நாள் வருதுன்னா அதுக்கு பண்ணுவாங்க. நோய் போகிறதுக்கு பண்ணுவாங்க. தடைப்பட்ட காரியங்கள் விறக்கிறதுக்கு பண்ணுவாங்க. எல்லாமே கூட்டு முயற்சி தான், கூட்டு மாதிரி செய்வாங்க. அதுல நீங்க கலந்துக்கலாம். இதை சொல்லிட்டேன்னா கடைசியா இறை பரிகாரம் பண்ணா போதுமா? தான தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையும் பண்ணாதானே உங்களுடைய கர்மா குறையும், உங்களுடைய கெட்ட பலன் கொஞ்சம் நற்பலன் இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ ஒரு நேரத்துல ஆபத்துன்னு வந்து உதவி கேட்கணும், உதவி பண்ணலாம். விபத்துல அடிபட்டவங்களும் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தக்க மருத்துவ உதவி செய்யலாம் அந்த நேரத்துல அவங்களுக்கு. இதை கண்டிப்பா செய்யணும் மேஷ ராசிக்காரங்க. அவ்வளவுதான் விஷயம். இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்க போது உங்களுக்கு தேவையான இறைப்பறைகள் செஞ்சுட்டீங்க, தான தர்மம் பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு ஏற்ப அந்த பலனை அனுபவிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதனால இந்த குரு சுப கிரகம், அவர் உச்சம் பெற்ற வீட்டுல இருந்திருக்காரு. பார்வை பலனும் நன்மை தான் செய்ய போகுது. இருக்கும் இடத்தை விட பார்வை பலன் கண்டிப்பா நல்லது செய்யும் சொல்லி நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.